மாதம்பட்டி மாதம்பட்டி ஜாய் கிறிஸ்டல்டா அப்படின்னா அந்த விவகாரம் வந்து ஊர் இருந்த விவகாரம். எல்லாருமே இதை பற்றி பேசுவாங்க. இப்போ ஹாட் டாபிக் அவங்க 2 பேர்கள் என்ன போயிட்டுருக்குது அப்படின்னா, இந்த அம்மா வந்து இந்த குழந்தைக்கு அவர் தான் அப்பா. அதனால் வந்து என்ன பண்ணணும், அவர் ஜீவனாம்சம் கொடுக்கணும், எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும், இந்த குழந்தைக்கு அவர் அப்பான்றதால டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அவர் ஒத்துக்கணும். அவர் தான் ஒத்துக்கிறாரு. அது இந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்களை பற்றி பார்ப்போம். ஜாய் கிறிஸ்டல்டாவோட லீகல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். சரியா? ரைட். மாதம்பட்டி அவர் பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் ஏற்கனவே திருமணமானவர், அவருக்கு குழந்தை இருக்கிறது. சரி, இந்த அம்மா அவர்கிட்ட வந்து பழகுறாங்க. பழகும்போது அவருக்கு திருமணமானவர் என்று தெரிந்தே அவரை வந்து அவர் கூட சேர்ந்து வாழ்கிறாங்க. தாலி கட்டினார்களா இல்லையா என்பது தெரியாது. தாலி கட்டினார் என்றே கூட வைத்துக்கொள்வோம். சரியா? தாலி கட்டினார் வைத்துக்கொள்வோம். 2வது மணியாக வாழ்கிறார்கள். இப்போ இதில் வந்து இப்போ நான் 2 பேருக்குள்ள தகராறு வந்து என்னை அவருடன் சேர்த்து வையுங்கள்ன்றாரு. அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா, ஜீவனாம்சம் எனக்கு ஒரு பெருந்தொகை வாங்கி கொடுங்கள்ன்றாங்க. அடுத்தது வீட்டோட அக்ரிமெண்ட் முடியும் போது போலீஸ்கிட்ட சொல்லி எனக்கு வந்து அவர்கிட்ட வந்து அந்த வீடு எக்ஸ்டென்ஷன் அக்ரிமெண்ட் வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. என்னென்னா இப்போ 20 லட்சமோ 50 லட்சமோ கொடுத்து வீடு வந்து திரும்ப ஒரு லீஸுக்கு எடுத்து கொடுங்க இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அப்படின்னு அவங்க கேட்குறது. இதெல்லாம் வந்து பொதுமக்கள் பார்க்கும்போது பொதுமக்களுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அந்த பொண்ணை ஏமாற்றிட்டாரு, ஸோ அதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு இது ஒரு புறம். ரைட்டு. அதாவது அடுத்தது வந்து போலீஸ்காரங்க எப்படியாவது அவர் வந்து சேர்த்து வாழ வச்சுருவாங்க அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. சட்டம் என்னென்றால் எந்த ஒரு நபரையும் வந்து வற்புறுத்தி ஒரு நபருடன் வாழ செய்ய முடியாது. 1. 2வது ஒரு பக்கம் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரங்கநாத் பற்றி ஒரு மாதம்பட்டி பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பார்த்தீங்களா ஒரு ரேப் பண்ணிட்டு போயிட்டாரு, அவர் மேலே ரேப் கேஸ் பண்ணணும். ரேப் கேஸ் பண்ண முடியாது. ஏன்னா 2 பேரும் முழு சம்மதத்துடன். மாதம்பட்டி ரங்கராஜ் எதையுமே மறைக்கலை. அவருக்கு கல்யாணம் இருக்கிறது இந்த மாதிரி தெரியும், 2 குழந்தைங்க இருக்கிறது தெரியும். ஆசைப்பட்டு தான் வந்து அவர் கூட போயிட்டு படுக்கிறார்கள், அவர்களோட வாழ்கிறாங்க, எல்லாம் முடிச்சு. இப்போ ஏதோ ஒரு தகராறு, ஏதோ ஒரு விஷயங்கள் வெளியே வருது, பிடிக்கலன்னு பிரிஞ்சிடறாங்க. ரைட். பிடிக்காத 2 நபரை வந்து சேர்ந்து வாழ சொல்லணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தில் இடமே இல்லை. பிடிக்காத 2 நபரை வந்து சேர்ந்து வாழணும். இப்போ ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் போடுறாங்க இல்லையா, போய் சேர்ந்து வாழ நீதிமன்றத்தில் உத்தரவு போடுறாங்க. ஆனால் சேர்ந்து வாழணும் உத்தரவு போட்டதில் இவர் சேர்ந்து வாழலைன்னா அதை கூட ஒரு கிரவுண்டாக எடுத்து விவாகரத்தை வழங்கிவிடும் நீதிமன்றம். ரைட். சேர்ந்து வாழவில்லை என்றால், ஏன்னா அங்கே தான் ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸுக்கு யூஸ் இல்லைன்னு அந்த கிரவுண்ட் எடுப்பாங்க. ஸோ இங்கே முதல் மனைவி வந்து அந்த மேரேஜ் வந்து லைவில் இருக்கும்போது எக்ஸிஸ்டிங்கில் இருக்கும்போது 2வது செகண்ட் மேரேஜ் வந்து இன்வேலிட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜாய் கிறிஸ்டல்டா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஜீவனாம்சமும் கிடைக்காது, கொடுக்க தேவையும் இல்லை. ரைட்டு. சட்டம் அதற்கு அனுமதிக்காது. 2. யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, டிஎன்ஏ டெஸ்ட் போட்டு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு தான் அந்த குழந்தை ஜாய் கிறிஸ்டல்டா குழந்தை போதில்ல, அது அந்த குழந்தை வந்து இவருடைய குழந்தை தான் என்று நிரூபிக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட சட்டப்படியான வாரிசு. அது சட்டப்படியான வாரிசாக வரும்போது மாதம்பட்டி ரங்கராஜோட சொத்துக்களில் வந்து அந்த குழந்தைக்கு பங்கு உண்டு. அது அவருக்கு பெரிய தலைவலியாக வந்து முடியும். அந்த குழந்தை 18 வயசு ஆகிற வரைக்கும் ஜாய் கிறிஸ்டல்டாக்கு அந்த குழந்தையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ உரிமை இருக்கிறதோ, எவ்வளோ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எவ்வளோ பங்கு இருக்கிறதோ அதே பங்கு மாதம்பட்டிக்கு இருக்குது. ஸோ இப்போ அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு வந்து மாதம் 1 லட்சம் ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுக்க, 50,000 ரூபாய் ஜாய் கிறிஸ்டல்டா கொடுக்கணும், 50,000 ரூபாய் அந்த குழந்தைக்காக இவர் கொடுக்கலாம், யாரும் மாதம்பட்டி ரங்கராஜ் கொடுக்கலாம். இதுதான் வந்து சட்டம். ரைட். இது வந்து என்னென்னா அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அந்த குழந்தைன்னு வரணும், இல்லை மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்னுடைய குழந்தை தான் என்று ஒத்துக்கொள்ளும் பட்சம் இது நடக்கும். ஆனால் இந்த பணம் பறிக்கும் முயற்சியில் இந்த ஜாய் கிறிஸ்டல்டாவோட வழக்கு இருக்குமானால் அது வந்து நீர்த்துத்தான் போகும், பிசுபிசுத்துத்தான் போகும். 1. 2வது எப்படியாவது கட்டாயப்படுத்தி சட்டத்தின் மூலம் கைது நடவடிக்கை எடுத்தாது அவரோட சேர்ந்து வாழ வைக்க வேண்டும் முடியுமா என்றால் நிச்சயமாக அதை போலெல்லாம் சட்டம் கிடையாது. 2. அவர் மீது கற்பழிப்பு வழக்கு பாயமா என்றால் சத்தியமாக கற்பழிப்பு வழக்கு பாயாது. ஏனென்றால் 2 நபர்கள் இருவரும் வந்து மனம் ஒன்றி விரும்பி ஒன்றாக இருக்கின்ற பிரச்சனைகளில் வந்து கற்பழிப்பு என்ற பேச்சே வந்து வராது. மாதம்பட்டி ஜாய் கிறிஸ்டல்டா பிரச்சனையில் இதுதான் வந்து லீடிங் சென்று கொண்டிருக்கிறது. என்ன பண்ணலாம் ஜாய் கிறிஸ்டா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா அந்த மைனர் குழந்தையை வச்சு போய் ஒரு மாதம்பட்டி ரங்கராஜ் சொத்துக்களை வந்து பங்கு கேட்கின்ற வேலையை வந்து தாராளமாக செய்ய முடியும். அது மட்டும்தான் செய்ய முடியும். ஆகவே இந்த மாதம்பட்டி கிறிஸ்டல்டா விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் வந்து பிசுத்து போய் ஜவ்வு மாதிரி இழுத்துக்கொண்டே போகும். கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகி 1 டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு கொடுத்து எழுதி வாங்கி கொண்டு அனுப்பி விடுவார்கள். இதுதான் வந்து இதே போன்ற விஷயங்களில் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது.